நேயர்கள் அனைவருக்கும் என் அன்பு கலந்த வணக்கம். உறவுகள் என்ற தலைப்பில் வாரந்தோறும் உங்களோடு எனது கருத்துக்களை பகிர்ந்து கொண்டு வருகின்றேன். இதை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள், எப்படி உள்வாங்குகிறீர்கள் எனக்கு தெரியாது. ஏதாவது கேள்விகள் இருந்தால், சந்தேகங்கள் இருந்தால் தயவு செய்து எழுதுங்கள். என்னுடைய முகவரி, என்னுடைய பெயர் செல்வரட்னம், சங்கமம், புனித மரியாள் வீதி, கோப்பாய். அப்போ எங்களுக்குடைய ஒரு தொடர்பை ஏற்படுத்தி கொள்ளலாம். உங்களோட சந்தேகங்களை கூட ஏதோ ஒரு அளவுக்கு தீர்த்து கொள்ளலாம். ஆனால் அந்த சந்தேகங்களை நானும் பார்த்து என்னையை மாற்றிக்கொள்ளலாம். உறவென்று சொன்னால் இரு பக்கமும் தானே இருக்க வேண்டும். சரி, இன்றைக்கு இன்னொரு கோணத்தில் பார்ப்போம் உறவுகளை. மனைவி போல் நான் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை எங்களுடைய திரு அவையில் எங்கள் கோவில்களில் எடுத்தியம்பப்படும் நற்செய்தியை மையமாக வைத்துத்தான் என்னுடைய சிந்தனை உங்களோடு பகிர்ந்து கொள்கின்றேன். நற்செய்தி லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து எடுக்கப்பட்டது. 7வது அதிகாரம், 6வது அதிகாரம், மன்னிச்சுக்கொள்ளும். இதில் இந்த பின்புலத்தை முதல் சொல்கிறேன். இயேசு அவர்களுடன் இறங்கி வந்து சமவெளியான ஓரிடத்தில் நின்றார். தன்னை ஒரு உயரத்தில் வைக்காமல் இறங்கி வந்து அவருடைய நிலைக்கு வந்து சமமாக நின்று அவரோடு உரையாடினார். அந்த உரையின் ஒரு பகுதி தான் இன்றைக்கு எடுத்து எம்பப்படும் நற்செய்தி. ஏழைகளே, நீங்கள் பேறு பெற்றோர், ஏனெனில் இறையாட்சி உங்களுக்கு உரியது. மத்தேயுடைய 5வது அதிகாரத்திலேயும் இந்த பேறு பெற்றவர்களுடைய இது இட்டு வருகின்றது. இது கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தாலும் ரெண்டுக்கும் பல காமன் ஃபேக்டர்ஸ், பொதுவானவை உண்டு. ஏழைகளே, நீங்கள் பேறு பெற்றோர், ஏனெனில் இறையாட்சி உங்களுக்குரியது. எப்படிப்பட்ட ஏழையர்கள்? வறுமையில் இருக்கும் ஏழைப்பெயர்கள் பற்றி இயேசு பேசுகிறாரா, இல்லை எங்களை நாங்களே ஏழ்மையாக்கி கொண்டதை பற்றி பேசுகிறாரா என்பது கேள்வி. சும்மா போகிற பிச்சைக்காரனுக்கு அவர் சொல்லலை. அவன் பொருளாதாரத்து வறுமை, கல்வி வறுமையும் இருக்கலாம், ஆன்மீக வறுமையும் இருக்கலாம். நான் வளராத ஒரு வறுமையும் இருக்கலாம். அதை பற்றி இயேசு சொல்லலை. இயேசு சொன்னது ஏழைகள் என்ற ஏழ்மை. ஏழ்மை ஒரு பெரிய புண்ணியம். எளிமை, நல்ல அழகான சொற்கள். அந்த ஏழ்மையிலும் எளிமையிலும் நீங்கள் வாழ்வீர்களாக இருந்தால் நீங்கள் பேறு பெற்றவர்கள். ஏனென்றால் நீங்கள் கடவுளின் மக்கள். மோட்சராட்சியம் உங்களுக்குள் உள்ளது, அதை காண்பீர்கள். 2வது, இப்பொழுது பட்டினியால் இருப்போரே, நீங்கள் பேறு பெற்றோர், ஏனெனில் நீங்கள் நிறைவு பெறுவீர்கள். இது என்ன பட்டினி? உணவில்லாத பட்டினியா? அதே இயேசு சொல்லுகிறார். அப்படி பார்க்க போனால் இந்த உலகத்தை இன்றைக்கு நான் இப்படி உரையாடி கொண்டிருக்கும் இதே வேளை கோடிக்கணக்கான மக்கள் பட்டினி கிடக்கிறார்கள். கோடிக்கணக்கான மக்கள். அதே வேளை சில நாடுகள், அதில் வட அமெரிக்கா முதல் குறிப்பிட வேண்டியது, நார்த் கொரியா, வடகொரியா, ஆயுதத்துக்கு செலவழிக்கும் பணம், மக்களை கொல்லுவதற்கு செலுத்தும் பணம் இந்த உலகத்துக்கு வறுமையை முற்றாக அளிக்கலாம். இல்லை, சந்தேகம் கிடையாது. நீங்கள் பொருளாதாரத்து நிபுணர்களை கேட்டால் நிச்சயமாக சொல்லுவார். ஒரு முறை அங்கே படித்த ஞாபகம், இந்த 5 நட்சத்திர ஹோட்டலெல்லாம் இருக்கு இல்லையா, அங்கே வெளியால் கொண்டே கொட்டப்படும் உணவு பட்டினியால் கிடப்போர் எல்லாருக்கும் கொடுக்கக்கூடிய உணவு. இன்னொரு தகவல், இந்த சூப்பர் மார்க்கெட், எங்களுடைய சூப்பர் மார்க்கெட் தான், ஆனால் வெளிநாடுகளில் இருக்கிற சூப்பர் மார்க்கெட் ஒரு தேதி முடிந்து விட்டால் அதை விற்பனை செய்ய முடியாது. பாலோ சீஸோ எதுவோ விற்பனை செய்ய முடியாது. அப்படி விற்பனை செய்ய முடியாமல் கடலில் கொண்டு போய் கொட்டும் உணவு இந்த உலகத்து பட்டினியை தீர்த்து கொள்ளலாம். இயேசு அந்த பட்டினியை சொல்ல இல்லை. இயேசு சொல்லும் பட்டினி என்ன? உங்களை கட்டுப்படுத்துங்கள், டிசிப்ளின்.
கட்டுப்படுத்தாத வாழ்க்கை வாழ்க்கை அல்ல. எதையும் சாப்பிடலாம், எப்படியும் வாழலாம், களவும் எடுக்கலாம், பொய்யும் சொல்லலாம், முரண்பட்டும் பேசலாம். அதை பற்றி அவர் சொல்லல. கட்டுப்பாட்டோடு வாழ்பவர்கள் அந்த பட்டினி. இப்போ ஆன்மீகத்தை நீங்கள் போக வேண்டும் என்று சொன்னால், நான் சென்ற உரையிலையும் அதுக்கு முந்தின உரையிலையும் ஆழ்மௌன தியானத்தை பற்றி சொன்னேன், ஆழ்மௌனத்தை பற்றி சொன்னேன். உள்ளே அந்த ஆழ்மௌனத்தில் நீங்கள் நிலைக்க வேண்டுமானால், அனுபவிக்க வேண்டுமானால் ஒரு கட்டுப்பாடு தேவை. அதற்கென்று ஒரு நேரம் வேணும், அதற்கென்று ஒரு நேரத்தை ஒதுக்கி வைக்க வேண்டும். நன்றாக வயிறார உண்டு போயிட்டு ஆன்மீக மௌனமாக இருக்க முடியாது. அதைத்தாங்க சொல்கிறார். இப்பொழுது அழுது கொண்டிருப்போர் நீங்கள் பேறு பெற்றோர், ஏனெனில் நீங்கள் சிரித்து மகிழ்வீர்கள். யார் இந்த அழுகிறது? சில பேர் நித்தமும் அழுது கொண்டு இருக்கிறார்கள். அவரை பற்றி சொல்கிறார்களா? சிலர் பணம் காணாது, பொருளாதாரம் போதாது, படிப்பு போதாது, போதாது 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 என்று சொல்லி அழுகிறார்களே, அவர்களை சொல்லுகிறாரா? இல்லை. நீதிக்காக அழுவோர், உண்மைக்காக அழுவோர், அயலவர் அன்பில் அயலவருக்காக அழுவோர், மக்களுக்காக அழுவோர், அடக்கப்பட்ட மக்கள், மனித உரிமை பறிக்கப்பட்ட மக்கள், எந்த விதமான வழக்குமின்றி நீதிமன்றத்துக்கே போகாமல் 20 வருடங்களுக்கு எங்களோட பூசா கேம்பில் இருக்க தமிழ் இளைஞர்கள் இருக்கிற இன்றைக்கு அவர்கள் இளைஞர்கள் இல்லை, அந்த மறியல்லையே அந்த சிறைச்சாலையிலேயே அவர் வளர்ந்து கிழவனாக போகிறார். இது அநீதி இல்லையா? எல்லாத்தையும் க்ளீன் பண்ண வேணும்னு அனுரார் சொல்கிறார், இதை க்ளீன் பண்ண வேணாமா? அவர்களுக்காக அழுவோம். எங்களுடைய கைம்பெண்கள், விடோஸ், மதர்ஸ், தாய்மார்கள் எத்தனை தடவைகள் ரோட்டில் இருந்து அழுகிறார்கள், காணாமல் போனவர்களுக்கு. அவர்களுக்காக அழுங்கள். இயேசு சிலுவை சுமந்து கொண்டு போன பொழுது அந்த காட்சியை பார்த்து சித்திரவதையை பார்த்து சில பெண்கள் அழுதார்கள். இயேசு என்ன சொன்னார்? எனக்காக அழாதீர்கள். உங்களுடைய அழுகை எனக்கு தேவையில்லை. உங்கள் பிள்ளைகளுக்காகவும் உங்களுக்காகவும் அழுங்கள். ஏன்? நீங்கள் செய்த பாவம், நீங்கள் செய்த குற்றம், அநீதி இழைக்கும் பொழுது பேசாமல் இருந்தீர்களே அந்த குற்றம், அதற்காக அழுங்கள். தாராளமாக அழுங்கள், அழ வேண்டும். மற்றவனுக்கு தீமை நடக்கிற பொழுது நாங்கள் ஒதுங்கி போயிடுறோம். இது எந்த பிரச்சனை இல்லை, அதற்காக அழுங்கள். கோவில்களை நாங்கள் குகை கூடங்களாக வணிகங்களாக மாற்றமே, அதற்காக ஆளுங்கள். இயேசு சொன்னார், எனக்காக அழ வேண்டாம். சில பேர் சினிமாவில் போயிட்டு அழுவார்கள். ஏன்? அவரோட கதாநாயகன் அல்லது கதாநாயகி பாதிக்கப்படும் பொழுது கண்ணீர் வடிக்கிறார்கள், அல்லது அங்கே ஏதாவது ஒரு காட்சியை பார்த்து. அந்த அழுகை அல்ல. ஒருவேளை அவருடைய யாருக்கு கண்ணீர் விழுந்தது அவர்களுக்கே தெரியாமல் இருக்கலாம். இந்த சினிமாவுக்கு போயிட்டு அல்லது படம் பார்த்து கொண்டு இருக்கிற பொழுது நீங்கள் அழுகிறீங்கள் இல்லையா? கொஞ்சம் நேரம் ஆறுதலாக இருந்து ஒரு கேள்வி கேளுங்கள். இந்த கண்ணீர் எங்கே இருந்து வருகிறது? நான் யாருக்காக இப்பொழுது அழுகிறேன்? அந்த சினிமா நடிகைக்கா, இல்லை சினிமா நடிகருக்கா, இல்லை அந்த காட்சிக்கா? இல்லை, உங்களில் என்னவோ இருக்குது, அதற்காக அழுகிறீர்கள். அதை பற்றி தான் இயேசு சொல்கிறார். அப்படி அழுவீர்களாக இருந்தால் நீதி கிடைக்கும், உண்மை பேசும், சமத்துவம் தோன்றும், சகோதரத்துவம் தோன்றும். அப்பொழுது மகிழுங்கள். மானிட மகன் பொருட்டு மக்கள் உங்களை வெறுத்து ஒதுக்கி வைத்து நீங்கள் பொல்லாதவர் என்று இகழ்ந்து தள்ளிவிடப்படும் போது நீங்கள் பேறு பெற்றோர். மானிட மகன் யார்? இயேசு. இயேசுவுக்காக சாட்சி. இயேசுவுக்கு சாட்சி சொல்லணுன்றா என்ன? அன்புக்கு சாட்சி சொல்லுங்கள், உண்மைக்கு சாட்சி சொல்லுங்கள், நீதிக்கு சாட்சி சொல்லுங்கள். அதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. அண்மையில் வாஷிங்டன் டிசி, அதாவது வட அமெரிக்காவினுடைய அரசியல் தலைநகரம், அங்கே ஆங்கிலிக்கன் சர்ச்சில் ஒரு ஆயர் ஒரு உரை என்று சொல்லுவதா அல்லது மறைவு என்று சொல்லுவதா எனக்கு தெரியல, மறைவு என்று வைத்துக்கொள்வோமே. அங்கு இருந்தவர்களில் டொனால்ட் ட்ரம்ப் ஜனாதிபதி, அவருடைய மனைவி
உபஜனாதிபதி வேன்ஸ், அவருடைய மனைவி மற்றும் பெரிய பிரமுகர்கள் எல்லாம் இருந்தார்கள். இந்த ஆயர் ஒரு பெண், ஆங்கிலிக்கன் சபை பெண், நேரடியாகவே ஜனாதிபதியை பேர் சொல்லி அதாவது மிஸ்டர் பிரசிடென்ட் என்று சொல்லி அழைத்து பண்போடு எந்த கோபமும் இல்லாமல் அருமையான வார்த்தைகளை பயன்படுத்தி ஒரு வேண்டுகோளாக ஒரு அழைப்பாக கேட்டார். இந்த வட அமெரிக்காவில் வந்திருக்கும் மக்களெல்லாம் கூண்டோடு அனுப்புகிறீர்களே, கருணை காட்டுங்கள். அவ்வளோதான் சொன்னது, கருணை காட்டுங்கள். இன்றைக்கு அவர்கள் வந்தவர்கள் அந்நியர்கள் உண்மை, ஆனால் ஒரு காலத்தில் நாங்களும் அந்நியர்களாகத்தான் இங்கே வந்தோம். இது நான் சொல்லலை, அந்த ஆயர் சொன்னார். அந்த பேச்சை கேட்டேன், அருமையான பேச்சு. அதுக்கு துணிவு தேவை, அதான் சாட்சி, அதான் இயேசுவுக்கு சாட்சி. அப்போ என்ன நடந்தது? டொனால்ட் ட்ரம்புக்கு பயங்கர கோபம். அவதூறாக அந்த பிஷப் ஆயரை பேசினார், மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று சொன்னார், தன் அதிகார ஆணவத்தை பயன்படுத்தினார். அதைத்தான் இயேசு சொல்கிறார், எனக்காக துன்புறுத்தப்பட்டால் மகிழுங்கள், ஏனென்றால் நீங்கள் நல்ல விடயத்துக்குத்தான் குரல் கொடுக்கிறீர்கள். அந்நாளை துள்ளி மகிழ்ந்து கொண்டாடுங்கள். அப்படி ஒன்று வருமாயிருந்தாலே நீங்கள் சரியான விடயத்தை செய்கிறீர்கள். அகமகிழ்கள் துணிவோடு. ஒரு ஜனாதிபதி, சகல அதிகாரம் கொண்ட ஒரு ஜனாதிபதியை கோவில் முன்னால் வைத்து அப்படி ஒரு ஆயர் விழித்து சொன்னார், மிஸ்டர் பிரசிடென்ட், தயவு செய்து இவர்கள் கருணை காட்டுங்கள், அதுதான் கிறிஸ்தவம். ஆனால் டொனால்ட் ட்ரம்ப் இந்த நேரம் பைபிளை காட்டுறாரு. பைபிள் 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 இதுதான் என்னுடைய முதல் புத்தகம். அதே டொனால்ட் ட்ரம்பை ஒரு பேட்டியில் கேட்டார்கள், இந்த பைபிளில் ஏதாவது உங்களை தொட்ட வசனம் அல்லது வசனங்கள் ஏதாவது உண்டா, அதை சொல்லுவீர்களா? சொல்லவில்லை. 2ஆம் முறையும் கேட்டார்கள், அது தனிப்பட்டது என்று சொன்னார். 3ஆம் முறையும் கேட்டார்கள், சொல்லவில்லை. எனக்கு ஒரு ஐயப்பாடு, இவர் உண்மையிலேயே பைபிளை படித்தாரா இல்லை சும்மா மக்களை காட்டுறாரா பைபிள்னு பிடித்து கொண்டு? அப்படி பைபிளை பிடித்து கொண்டு நீ படித்திருந்தால் அந்த ஆயர் சொன்ன வார்த்தைகள் உனக்கு கேட்டிருக்கும். கேட்கவில்லையே. இதுதான் கிறிஸ்தவம் என்று சொன்னபொழுது நீ என்ன செய்தாய்? திட்டி தீக்கிறாய், பகிரங்கமாக திட்டி தீக்கிறாய். இப்படி எங்கள் மத்தியில் இருக்கிறார்கள், இப்படி எங்கள் மத்தியில் இருக்கிறார்கள். உண்மையை சொன்னால் சுடும், உண்மையை சொன்னால் சுடும். அப்படி சுடுற பொழுது என்ன செய்யறது? உண்மையை சொன்னவனை சுடுறார்கள். அதுதான் இயேசு சொல்லியிருக்கிறார். இன்றைக்கு அப்படி உங்களுக்கு நடந்தால் நீங்கள் பேறு பெற்றோர். ஏன்? ஒரு நாள் நீங்கள் எடுத்த நிலைப்பாட்டுக்கு நீங்களே மகிழ்வாக இருப்பீர்கள். அதன்பின் 3 ஐயோகேடு இயேசு சொல்கிறார். முதல் எல்லாமா 5 பெறுபேறுகளை சொல்லிட்டு பிறகு 3 ஐயோகேடுகளை சொல்கிறார்கள். எஸ், இந்த 3 ஐயோகேடுகளும் முக்கியமானவை, அதை நாங்கள் விடக்கூடாது. செல்வர்களே ஐயோ உங்களுக்கு கேடு, ஏனெனில் நீங்கள் எல்லாம் அனுபவித்து விட்டீர்கள். பணத்தில் மிதக்கிறீங்களே, லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான ரூபாய்களை எங்கெங்கெல்லாம் ஒழித்து வைத்திருக்கிறீர்களே, உங்களுக்கு ஐயோ கேடு. இதைத்தான் அன்றைக்கு அனுரா மஹிந்தா போன்ற ஆக்களுக்கு சொல்கிறார், உங்களுக்கு ஐயோ கேடு. இது உங்கள் பணம் அல்ல, இது மக்கள் பணம். நீங்கள் வாடும் இந்த மாளிகையை பாருங்கள். இந்த மாளிகை உங்களுக்கு தேவையா? எங்கள் ஊரில், எங்கள் நாட்டில் இடமில்லாமல், படுப்பதற்கு இடமில்லாமல், இருப்பதற்கு இடமில்லாமல் ஏழைகள் இருக்கிறார்கள். இப்படிக்கொத்தொரு நாட்டில் மாளிகையில் வாழ வேண்டுமா? அதான் அனுராக கேட்கிறார். சரியான கேள்வி. அவர்களை பார்த்தா இயேசு ஐயோ கேடு. ஏன் அரசியலில் இருந்து விட்டு போக விரும்புகிறார்கள்? ஒரு முறை தோற்று விட்டால் உடனே போயிடும், போக மாட்டார். அரசியலில் களவெடுக்கலாம், ஒன்றுமில்லாமல் வந்து செல்வந்தர்களாக மாறலாம். அப்படி மாறியிருக்கிறார்கள், எங்கள் நாட்டில் மாறுகிறார்கள். இவர் மக்களுக்காக வரும் தலைவர்கள் அல்ல, அவர்களுக்கு தான் ஐயோ கேடு என்று இயேசு சொல்கிறார். இப்பொழுது உண்டு கொளுத்திருப்போரே உங்களுக்கு ஐயோ கேடு,
தேவையில்லாத உணவெல்லாம் உங்களோட மேசையில் இருக்குது, உங்களோட வீட்டில் இருக்குது, உங்களோட குளிப்பட்டி சாதனத்தில் இருக்குது. இவ்வளோ உணவு தேவையா? இப்படிப்பட்ட செல்வம் நிறைந்த உணவு தேவையா? எட்டி பாருங்கள், வரையும் உண்ணாமல் இருக்கிறார்கள், பட்டினி கிடக்கிறார்கள். அவரை பார்க்க ஒன்று முடிய இல்லையா? அப்படி கொடுத்தவர்களை இயேசு சொல்கிறார், ஐயோ கேடு. இறுதியாக, இப்பொழுது சிரித்து இன்புறுவோரே ஐயோ உங்களுக்கு கேடு. இப்பொழுது சிரித்து, தமாஷ், பாட்டி. சில பேருக்கு ஒவ்வொரு நாளுமே பாட்டி தான். அதுவும் குடி வகைகளை பாருங்கள், என்ன மாதிரி குடி வகைகள், நாங்கள் நினைத்தும் பார்க்க முடியாத விலை. அப்படிப்பட்ட போத்தில் தானே வாங்குறீங்க வெளிநாட்டு சிறுத்து மகளிர்கள் டான்ஸ் ஆடுறீங்க, போகிற பெரிய பெரிய ஹோட்டலில் தான் நீங்கள் வாழ்கிற. உங்களுக்கு ஐயோ கேடு. ஒரு வறிய நாட்டில் நீங்கள் வாழ்ந்து கொண்டு இப்படி செய்யலாமா? ஒரு பிச்சைக்கார நாடு நாங்கள். 75 வருடங்கள் சுதந்திரம் பெற்று இன்னும் பிச்சை எடுக்கிறோம். பங்களாதேஷிலும் கூட பிச்சை எடுக்க போனோம் நாங்கள். இந்த பிச்சைக்கார நாட்டில் 10க்கு மேல் கோடீஸ்வரர்கள் இருக்கிறார்கள். உங்களுக்கு ஐயோ கேடு. நான் சொல்லல, இயேசு சொல்கிறாரு. இந்த இருக்கு வாசம், நாளைக்கு கோவிலில் வாசிப்பார்கள், எடுத்து எம்புவார்கள். இறுதியாக மக்கள் உங்களை புகழ்ந்து பேசும் பொழுது மகிழ்வீர்கள்லவா? உங்களுக்கும் ஐயோ கேடு. இது அருமையான வசனம். ஏன்? சில மக்கள் உங்களோட முகத்துக்கு தான் சொல்லுவார்கள், உண்மையில் சொல்ல மாட்டார்கள். உன்னை புகழ்ந்து பாடி உங்களுடைய பக்கம் வந்து உங்களுடைய ஏதாவது பெற்றுக்கொள்ளலாமா என்று புகழ்ந்து பாடுவார்கள், பொய் சொல்வார்கள். உங்களை போல தர்மம் செய்வன் யாரும் இல்லை, உங்களை போன்ற படித்தவன் யாரும் இல்லை, உங்களை போன்ற பேசக்கூடியவன் யாரும் இல்லை. அங்கார போய்ட்டு வேறு ஏதோ சொல்லுவார்கள். உங்களை புறத்தில் புகழ்ந்தவர்கள் ஐயோ கேடு. பயங்கரமான வசனங்கள். கொஞ்சம் ஆழமாக நாளைக்கு கோவிலில் இருந்து இந்த வாசகத்தை கேட்டு கொஞ்சம் சிந்திச்சாலே போதும். பயங்கர சவால். எதிர்முகம் காட்டுற இயேசு எங்களுக்கு சேலஞ்ச். நாங்கள் என்ன கேட்டுட்டு கேளாத மாதிரி போயிடுறோம். ஞாயிற்றுக்கிழமை திருவழிபாட்டுக்கு பிறகு கோவில் வாசலால் போகிற ஆக்களை கேட்டு கேளுங்கன்றைக்கு அச்செய்தி என்ன தெரியாது. குருவான விளங்கப்படுத்தி இருப்பார், அது அருமையாக விளங்கப்படுத்தி இருப்பார், கேட்டால் தானே. இப்படிப்பட்ட சபிப்பு எங்களுக்கு வேணாம். ஐயோ கேடு என்று சொல்ல எங்களுக்கு வேணாம். எங்களுக்கு பேறு பெற்றோர் என்று சொல்லத்தான் வேணும். அந்த பேறு பெற்றோர் யார் என்று இயேசு தெளிவாக சொல்கிறார். நீங்களும் அப்படி வாழ்ந்தால் ஆன்மீகத்தை கண்டு ஆன்மீகத்தை அனுபவித்து கடவுளில் வாழ்வீர்கள். அந்த வாழ்க்கை உங்களுக்கு கிட்ட வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகின்றேன். வணக்கம். ஹோலி மேடையில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது Facebook மற்றும் YouTube பக்கத்தை லைக் செய்யுங்கள்.